வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி என்ன வந்திருக்கே புரியுறதா? எல்லோரும் சாம்பார் பொடின்னு கேட்டிங்களா? ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக சாம்பார் பொடி பண்ணிடலாம். ஏன்னா என்கிட்ட தீர்ந்து போயிடுது, அதுக்காக தான் வெயிட்டிங். தீர்ந்துட்டா எப்படியும் நம்ம பண்ண போகிறோம். வெயில் ஒன்றும் சுமாராக தான் அடிக்கிறது, இருந்தாலும் வறுத்துட்டு ஒரு 1/2 hour 1 hour வச்சுட்டு எடுத்து அரைக்க கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ வறுக்காமல் வெயிலில் காய வச்சுட்டு சும்மா கொஞ்சம் வறுத்தா போகிறோம். ஆனால் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வறுத்து தான் ஆகணும். ஸோ நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா 300 கிராம் மிளகா. ஏன் நான் குண்டு மிளகா யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு சொல்கிறேன். குண்டு மிளகாவில் விரை நிறையா இருக்கும், காரம் நன்னா இருக்கும், மாவு உபரி காணும். ஸோ அதனால் நான் எப்போவுமே என்னோடய அப்பா சொல்லி கொடுத்தது இது ஆக்சுவலாக பொடி அரைக்கிறது. அதனால் குண்டு மிளகாவில் இதை பாருங்கள், இவ்வளோ உப்பு போட்டு அரைச்சிடுறேன். அதை அப்படியே அரைக்க கொடுத்துடலாம். ஏன்னா நம்மளோட பொடியும் ரொம்ப நாள் ஆனாலும் கெடாது. அதனால் உப்பையும் போட்டு இந்த 300 கிராம் மிளகாயை வறுத்துடுறோம். மிளகாயை வறுக்க போகிறோம். மிளகாயை எப்படி வறுக்கணும்? நெடி வரும் எல்லாமே இந்த இது நல்லா சுட்ட உடனே இதை போட்டிருக்கோமா சிம்மிலையே வச்சு பொறுமையாக கிளறி விடணும். அவ்வளோதான். வறுக்கிறதுன்ற என்னென்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டால் அடியில் இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது அடியில் வரும். இப்படி தான் நம்ம வறுக்கணும். சரிங்களா? இப்படி அமுத்தினா உடையும், அந்த மாதிரி வறுக்கணும். சரிங்களா? இப்போது நம்மளோட மிளகா ரெடியாக எடுத்து 300 மிளகா, 200 தனியா, இதையும் சிம்மில் தான் வறுக்கணும். எண்ணெய்லாம் போட வேண்டாம். அப்படியே வறுத்தாலே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ எடுத்துருங்க. ஆனால் இதை கொஞ்சம் கைவிடாமல் வறுக்கணும். ஏன்னா இது சட்டுன்னு கீழே விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ 100 கிராம் மிளகு போட்டிருக்கோம். 100 கிராம் மிளகு சீரகம் நார்மலாக எங்கள் அப்பா சொல்வார், மிளகு சீரகத்தை மிஷினில் கொடுக்காத, அதை தனியாக நீ மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டு அரைச்ச உடனே கலந்துக்கோன்னுவார். ஏன்னா அதில் ரொம்ப வேஸ்ட்டு போயிடும், மிளகெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த 300-200 மிளகா இருக்கா, இதை வேணும்னா நீங்கள் இதோடு சேர்த்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி வந்ததில் கலந்துக்கலாம். அப்புறம் சீரகம் 100. சரிங்களா? 100 சீரகம் தான். 100 மிளகு 100 சீரகம். இது 200 வாங்கியிருக்கேன், அதனால் நான் பாதி போடுறேன். சரிங்களா? லைட்டாக ஒரு அரோமா வருது, டப்புன்னு வெடிக்குது. இதுதான் கணக்கு. இந்த கணக்கில் என்ன பண்ணணும், நம்ம இந்த சீரகத்தை எடுத்துடணும். இதை பாருங்கள், மஞ்சள் ஒரு 100 கிராம் இல்லைன்னா 50 கிராம், உங்கள் சாய்ஸ். நான் 100 கிராம் போட்டிருக்கேன். இந்த விரல் மஞ்சளும் சும்மா ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போகிறோம். இங்கே பாருங்கள், தனியாகவே மஞ்சள் பொடி நல்லா வறுத்துட்டு வெயிலில் வச்சு இந்த மாதிரி 1/2 கிலோ அரைச்சி வச்சுக்கணும். நம்ம வெளியில் வாங்குகிற மஞ்சளுக்கும் நம்ம அரைக்கிற மஞ்சளுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். மஞ்சள் எல்லாத்துக்கும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கணும், அஞ்சலை பெட்டியில். சரிங்களா? அந்த வாசனை அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கும் சாம்பாருக்கே. நம்ம பருப்பு கம்மியாக இருந்தால் கூட திக்னஸ் கொடுக்கும். அதனால் 100 கிராம். சரிங்களா? 100 கிராம் துவரம்பருப்பு. சில பேர் கடலப்பருப்பு கூட போடுவாங்க, அது உங்கள் சாய்ஸ். நீங்கள் கடலப்பருப்பு கூட போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் ஒரு 50 கிராம். பாருங்கள், இப்போ வெந்தயம் 50 கிராம் போட்டிருக்கோமா, கடுகு ஒரு 50 கிராம். அவ்வளோதான். மொத்தம் 1 கிலோ கணக்காகிடுது உங்களுக்கு. இதை வறுத்து நம்ம மொத்தமாக இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், கருவேப்பிலை நல்லா இவ்வளோ காய வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்கோங்க. நான் வச்சுருக்கேன் அங்கே. இந்த டப்பாவில் கருவேப்பிலை இருக்கா கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி கருவேப்பிலையை கடைசியாக இதோடு சேர்த்து அரைச்சிடுங்க. சரிங்களா? கருவேப்பிலை எவ்வளோ இருக்கோ போடுங்க, நன்னா இருக்கும். கருவேப்பிலை நல்லா 2 கைப்பிடி போட்டு அரைச்சிடுங்க. 2 கைப்பிடி போட்டு அரைச்சிடுங்க. சரிங்களா? தனியா 200, 100 அந்த விரல் மஞ்சள், 100 துவரம்பருப்பு. இதில் 100 மிளகு, 100 சீரகம். இதில் 50 வெந்தயம், 50 கடுகு. சரிங்களா? இதில் 300 மிளகா, கொஞ்சமாக கைப்பிடி 2 கைப்பிடி கருவேப்பிலை. அது இல்லாமல் உங்களுக்கு கொப்பரை பிடிக்கும் அப்படின்னா இதை கட் பண்ணி போட்டு அரைச்சின்னு வரலாம். அது உங்கள் சாய்ஸு. எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி கொப்பரை கொஞ்சம் சேர்த்துப்பேன். ஒரே ஒரு கொப்பரை தான் நல்லா கட் பண்ணி சின்னதாக லைட், அதை வறுக்கவே வேண்டாம், அப்படியே கொடுத்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான்.
அரைச்சிட்டு நான் பொடி அரைச்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அரைச்சின்னு வந்திருக்கேன்னு. சரிங்களா? பாருங்கள், இப்போது நம்ம வறுத்ததை அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட சாம்பார் மிளகா பொடி. நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ காரம் என்னன்றதை கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சமையலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அது உங்களோட சாய்ஸு. இது நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னும் கேட்டால் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் என்ன தெரியுமா பண்ணுவோம், சுட சுட சாத்தில் இதை 1 ஸ்பூன் போட்டுண்டு கொஞ்சம் உப்பு போட்டுண்டு நல்லெண்ணெயை காய்ச்சி ஊற்றி நானும் என் தம்பியும் அப்படியே மிளகாப்பொடி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நான் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல. அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். திடீர்னு எதுவுமே சாப்பிட பிடிக்கலன்னா இதை 1 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு தடவி உப்பை கலக்கிட்டு இதை சுட சாத்தில் போட்டு நல்லெண்ணெயை காய்ச்சி ஊற்றி 2 பேரும் பயங்கரமாக சாப்பிடுவோம். நானும் என் பெரிய தம்பியும், பிரசன்னான்னு பேர். 2 பேரும் ரொம்ப காரம் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நான் காரம் சாப்பிட்றதில்ல. சரி, இப்போது ரொம்ப போர் அடிக்க வேண்டாம், நம்மளோட மிளகாப்பொடி ரெடியாக எடுத்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால நான் இன்றைக்கி இதை காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், ஞாபகம் வந்துட்டாங்களுக்கு அதே தான். சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. கீழே என்ன பட்டன் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதை டச் பண்ணிக்கோங்க. மேலே சப்ஸ்கிரைப் வரும், அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது எல்லாம் உங்களோட டியூட்டியாக விட்டுறேன் நான். சரிங்களா? நீங்கள் என்னோடய டியூட்டி எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.